அத பாருங்க, நம்ம ராமு சார்ல. ஆமா. மிஸ்டர் ராமு, எங்க போறீங்க? கோபால் என்கிட்ட எல்லாம் சொன்னா, தயவு செஞ்சு எங்க வீட்டுக்கு வாங்க. பிளீஸ் பிளீஸ் வாங்க. நடந்ததை நினைச்சு நடைப்பிணமா அலையறதுல அர்த்தமே இல்லைங்க. என் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டங்கள் ஏற்படும் நான் நினைக்கிறேன். வாழ்க்கையில கஷ்டங்களை குறைச்சுக்க முடியுமே தவிர அதுல இருந்து யாரும் தப்ப முடியாது. அதெல்லாம் வேதாந்தம். நான் வாழ்றதுனால யாருக்கு என்ன நன்மை? மக்களுடைய மனக்கவலைய மறக்க வைக்கிறதுக்காக நீங்க வாழ்ந்தே தீரணும். எனக்கு 1000 கவலை இருக்கும்போது அவங்க கவலையை நான் எப்படி போக்க முடியும்? கடவுள் உங்களுக்கு இனிமையான குரல் கொடுத்திருக்காரு. உங்க பாட்டும் என் நாட்டியமும் ஒண்ணு சேர்ந்தா அத பார்த்து சந்தோஷப்படாத மனிதர்களே இருக்க முடியாது. அந்த சந்தோஷத்துல நம்ம மனக்கவலைய மறந்துடலாம். யோசிச்சு ஒரு நல்ல முடிவை சொல்லுங்க. பிரகாஷ், இப்ப பிறக்க போற குழந்தையினாலே துளசியினுடைய வாழ்க்கையில என்ன திருப்பம் ஏற்பட போகுதோ? என்ன பெருசா திருப்பம் ஏற்பட போகுது? ஏற்கனவே காலி வண்டி எடுக்க முடியாம மாடு கஷ்டப்படுது. இந்த நிலைமையில பாரத்தை வேற ஏத்தன மாதிரி குருடி ஆக்குனது போதாதுன்னு குழந்தை வேற. நல்லா இருக்கு உங்க சாமி செய்யற வேலை. காரணம் இல்லாம எந்த காரியத்தையும் கடவுள் செய்யறது இல்லப்பா. இப்ப உனக்கு புரியாது. ஐயா, தம்பி, துளசிக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு. அப்படியா? ஆண்டவனே, அவளுக்கு மன நிம்மதியை கொடுப்பா. ஏமா, குழந்தை பிறந்ததுக்கு எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க, நீ அழறையே. பெத்த குழந்தைய பார்க்க முடியாத பாவி ஆயிட்டேன். அத நினைச்சு வருத்தப்படாதக்கா. உன் குழந்தை எப்படி இருக்குன்னு நான் விமர்சனம் பண்றேன். மூக்கு ஓ மூக்கு, கண்ணு உன் கண்ணு, மொத்தத்துல ஓ முகம் மாதிரியே இருக்கு. இந்த ஜப்பான் பொம்மைக்கு என்ன பேர் வைக்கலாம்? உங்க இஷ்டப்படி பொண்ணு பிறந்துட்டா ராம துளசி நோய். ராம துளசி ரொம்ப நல்ல பேரு. ஐயே, பழமையா இருக்கு. புதுமையா, ஷார்ட்டா, ஸ்வீட்டா ஒரு பேர் வைக்க கூடாது? பெண் குழந்தை பிறந்தா அந்த பேர் தான் வைக்கணும்னு அவரோட விருப்பம். நல்லதுமா, அப்படியே இருக்கட்டும். பாப்பா ராம துளசி சிக்லா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.